அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டின் ரமலான் மாதத்துடைய கடைசி ஒற்றைப்படை இரவில் நாமெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் அவனை போற்றுவதற்காகவும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்காகவும் அவனுடைய வேத வரிகளை படித்து அதில் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த நேரத்தில் திருமறை குர்ஆனிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த அத்தியாயம் அர்-ரூம் 30வது அத்தியாயம், திருமறை குர்ஆனின் 30வது அத்தியாயம் அர்-ரூம். இந்த எக்ஸாம் ஹாலில் 9 மணிக்கு எக்ஸாமு, 8:50 வரைக்கும் என்ன செய்வாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி இப்போ அப்துல் காதருக்காக படிச்சுட்டே இருக்கிறாங்க. டைம் முடிஞ்சுது, சரியா, ஆரம்பிச்சிடும். இங்கே ஆண்கள் அணி கொஞ்சம் கூடுதல் பலத்தோடு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களில் இந்த அளவுக்கு நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு யார் இந்த நிகழ்ச்சியில் ஜெயிக்க போகிறது யார் என்று பார்ப்போம். போட்டி ஆரம்பிச்சிடுறேன். ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது கேள்வி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு. மரியம் இப்படிதான் பிரச்சனையா? அந்நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்கள்? எதனால் மகிழ்ச்சி அடைவார்கள்? அந்நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் எதனால் மகிழ்ச்சி அடைவார்கள்? அல்லாஹ்வின் உதவியால். அல்லாஹ்வின் உதவியால் என்பது மிகச் சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மதிப்பெண்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் ஒரு பண்பு ஒன்று பேசப்படுகிறது. அது என்ன பண்பு? பொறுமை என்பது சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மதிப்பெண்கள். லுக்மான் அணியினருக்கு எது உண்மையானது? எது உண்மையானது? கொஞ்சம் நீங்கள் இப்படி வந்துருங்கம்மா, முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா தப்பாக ஆன்சர் சொன்னீங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கிட மாட்டோம். ரெண்டாவது சரியான ஆன்சர் சொன்னாலும் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆன்சர் தான். எது உண்மையானது? எல்லாத்தையும் காட்டுங்க. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உண்மையானது. மிகவும் தவறான பதில். தவறான சொல்லிட்டேன், அவர் சொல்லிட்டார். அல்லாஹ் வாக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார், கேட்டிருக்கும். சரி, இந்த கேள்வி அப்படி பாஸ் ஆகுது. ஆசியா அணியினருக்கு எது உண்மையானது? அல்லாஹ்வின் வாக்கு. அல்லாஹ்வின் வாக்கு என்பது மிகச் சரியான பதில். 5 மதிப்பெண்கள். முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது. 2வது சுற்று ஆரம்பம். ஆசியா அணியினருக்கு மனிதர்களில் பெரும்பாலோர் எதை மறுக்கின்றனர்? மனிதர்களில் பெரும்பாலோர் எதை மறுக்கின்றனர்? ஆசியா அணியினர். அல்லாஹ்வை சந்திப்பதை. சரி, அல்லாஹ்வை சந்திப்பதை என்பது சரியான பதில். அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் போட்டிருக்கு. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நியாயமான காரணத்துடன் எவற்றை அல்லாஹ் படைத்துள்ளான்? நியாயமான காரணத்துடன் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமி அதற்கு இடைப்பட்டவற்றையும். மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. லுக்மான் அணியினருக்கு யார் எப்போது நம்பிக்கை இழந்து விடுவார்கள்? யார் எப்போது நம்பிக்கை இழந்து விடுவார்கள்? லுக்மான் அணியினருக்கு
மறுமை நாளில் யார் எப்போது நம்பிக்கை இழந்து விடுவார்கள்? மறுமை நாள் என்பது மிகச் சரியான பதில். யார் எப்போதுங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. மறுமை நாளில் யார்? இறை மறுப்பாளர். இறை மறுப்பாளர்கள். தவறான பதில். அப்படியே பாஸ் ஆகுது இந்த கேள்வி. மரியம் 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 குற்றவாளிகள் என்பது சரியான பதில். 5 மார்க் போடுங்க. மரியம் அவங்களுக்கு 5 மார்க். சரி, 2 சுற்று முடிவடைந்திருக்கிறது. அடுத்தது 3வது சுற்று ஆரம்பம் ஆகிறது. லுக்மான் அணியிலிருந்து இந்த கேள்வி கேட்கப்படுது. இப்போ ரிவர்ஸில் ஃபில் அப், கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. தமது டேஸ் மறுத்து விடுவார்கள். தமது டேஸை மறுத்து விடுவார்கள். தமது டேஸை மறுத்து விடுவார்கள். சொல்லுங்க. கரெக்டு. இன்னும் கொஞ்சம் கரெக்டா இல்லம்மா சொல்லுங்க. இணை. மாஷால்லா, மிகச் சரியான பதில். இணை கடவுள்களை, கடவுள் இணை அந்த வார்த்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க. 10 மதிப்பெண்கள். இப்படிதான் மார்க்கில் அடி எடுத்து வைக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஃபில் அப், கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள். அவர்கள் டேஸ் ஏற்படும் அந்நாளில் டேஸ் விடுவார்கள். அவர்கள் டேஸ் ஏற்படும் அந்நாளில் டேஸ் விடுவார்கள். பிரிந்து விடுவார்கள். சரி, மறுமை நாள் நிகழும் நேரத்தில். மறுமை நிகழும் நேரத்தில் என்பது சரியான பதில். மறுமை நிகழ்வு ஏற்படும் நேரத்தில் பிரிந்து விடுவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் 10 மார்க். உங்களுக்கு ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு டேஸ் நற்செயல் செய்தோர் டேஸ் மகிழ்விக்கப்படுவார்கள். டேஸ் நற்செயல் செயல்கள் செய்தோர் டேஸில் மகிழ்விக்கப்படுவார்கள். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்தோர் பூஞ்சோலைகளில் மகிழ்விக்கப்படுவார். பூஞ்சோலையில் மகிழ்விக்கப்படுவார்கள் என்பது மிகச் சரியான பதில். ஆசியா அணியினர் 10 மார்க் பெற்றிருக்கிறீங்க. அடுத்த சுற்று மார்க் சொல்லிடலாம். இந்த முறை ஆண்கள் பகுதியில் டோட்டல் மிஸ்டேக் வர வாய்ப்பு இல்லை. ஞானம் நடந்த லுக்மான் இஸ்லாம் 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற டீமுடைய மதிப்பெண் 35. ஆசியா என்ற டீமினுடைய மதிப்பு 35. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு யார் வேதனையின் முன் கொண்டு வரப்படுவார்கள்? யார் வேதனையின் முன் கொண்டு வரப்படுவார்கள்? யார் வேதனையின் முன் கொண்டு வரப்படுவார்கள்? நயவஞ்சகர்கள். தவறான பதில். பாஸாவது ஆசியா அணியினருக்கு. ஆசியா அணியினருக்கு யார் வேதனையின் முன் கொண்டு வரப்படுவார்கள்? நம்மை கேளுங்க. கொஞ்சம் மைக்கில் கொஞ்சம் கிட்ட பேசுங்கம்மா. நம்மை மறுத்து மது வசனங்களை சந்திப்பையும் பொய்யென கூறினார்களோ? சரி, சந்திப்பைனா எந்த சந்திப்பை? மறுமை சந்திப்பு. மறுமை சந்திப்பு. நீங்க கொஞ்சம் மைக்கில் தெளிவா பேசலாமே, சவுண்டு கேட்க மாட்டிருக்கு. நீங்க பேசுறதுக்கு விளங்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. மிகச் சரியா பதில் சொல்லியிருக்கிறாங்க. 5 மார்க், 5 மதிப்பெண்கள். ஓகே, மரியம் டீம். மரியம் ஆசியா அணியினருக்கு. இப்ப அடுத்த கேள்வி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு எப்போதெல்லாம் அல்லாஹ்வை போற்ற வேண்டும்? எப்போதெல்லாம் அல்லாஹ்வை போற்ற வேண்டும்? மொத்தம் 4 நேரம் இருக்கு. மாலையிலும் இருங்கம்மா, கேள்வி
மொத்தம் 4 நேரம் இருக்கு, அதுல 2 சொல்லுங்க, 2 நேரம் சொல்லுங்க. மாலையிலும் காலையிலும். மாலையிலும் காலையிலும். சரியான பதில், 10 மார்க். அடுத்து ஆசியா அணியினர், ஆசியா அணியினருக்கு உண்டான கேள்வி. மீதி 2 நேரங்கள் முன்னிரவும் நண்பகல் நேரமும். சரி, ஓகே, மாஷா அல்லாஹ், 10 மார்க். நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது நீங்கள் ஈஸியான கேள்வின்னு சொல்லலாம், ஆனால் அப்படி தான் வருது. நீங்கள் நிறைய கேள்விக்கு பதில் சொல்லலை. சரி, அடுத்த சுற்று ஆரம்பமாவது. இப்போ ஆசியா அணியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆசியா அணியினருக்கு, நீங்கள் உயிர்ப்பித்து வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்பதற்கு அல்லாஹ் கூறுவது என்ன? நீங்கள் உயிர்ப்பித்து வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்பதற்கு அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? இறந்த பூமியை, மைக்கில் பேசுங்கம்மா. பூமி இறந்த பின் மழை பொழிவித்து உயிர்ப்பிப்பதை போல. ரைட், நீங்க உங்களுடைய பதில் தவறாக வந்திருக்கிறது. அடுத்து அந்த கேள்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாஸ் ஆகுது. நீங்கள் உயிர்ப்பித்து வெளிப்படுத்தப்படுவீர்கள். உயிர் உள்ளவற்றிலிருந்து உயிரற்றதையும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும். சொல்லுங்க. உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் படைக்கிறான். இறந்த பின் உயிர்ப்பிக்கிறான். என்ன இறந்த பின்? பூமி இறந்த பின். சரி, சரியான பதில். 5 மதிப்பெண்கள் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த அத்தியாயத்தில் நிறைய சான்றுகள் நல்லா சொல்லி காட்டுறோம். நிறைய சான்றுகள் பேசுகிறான், சான்றுகளை பற்றி நிறைய பேசுகிறான். நீங்கள் இந்த கேள்வியை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி பேசணும், சரியா? சான்றுகள் வந்த உடனே நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வேற பதில் சொன்னீங்கன்னா அது தப்பாயிடும். அதனால் நான் அதுக்குண்டான சரியான கேள்வி தான் கேட்குறேன். அதனால் நீங்கள் அதுக்குண்டான பதிலை சொல்லணும். அவனது சான்றுகளில் உள்ளது எது? அவனது சான்றுகளில் உள்ளது எது? மூணு முறை இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறான் அந்த அத்தியாயத்தில். இதெல்லாம் அவனுடைய சான்றுகளில் உள்ளது அப்படின்ட்டு. அதில் ஒரே ஒரு சான்று சொல்லுங்க. அவனது சான்றுகளில் உள்ளது. இப்படி 3. அந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க தம்பி, ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிருக்க. பதில் சொல்லும் போது ஆன் பண்ணுங்க. அவன் மனிதர்களை மண்ணிலிருந்து படைத்தான். பிறகு சொல்லுங்க. மண்ணிலிருந்து மனிதர்களை படைத்தான். படைத்திருப்பதும் பின்னர் சரி ஓகே சொல்லுங்க. பின்னர் மனித சமுதாயமாக பரப்பியதும் ஓகே. ஒரு சான்று. அந்த மைக்குடைய வால்யூமை கொஞ்சம் நீங்க குறைச்சாதான் இந்த எக்கோ வராது. நீங்க பேசக்கூடிய இப்ப பேசுறீங்களே அந்த மைக்குடைய வால்யூமை கொஞ்சம் குறைச்சிருங்க, அந்த உள்ள திறந்து. சரி ஓகே. அடுத்து இது உங்களுக்கு. ஆமா, இப்போ உங்களுக்கான கேள்வி ஆண்களுக்கு கேட்க போறோம். ஆமா, அந்த 3 சான்றுல 1 சொல்லியிருக்கிறாங்க. 2வது சான்று சொல்லுங்க. உங்களுக்கு மன நிம்மதி பெற உங்களிலிருந்தே உங்கள் துணைவியாரை அதை நான் சொன்னேன். நான் சொன்னதே சரியா புரிஞ்சுக்கணும். சான்றுகள் இல்ல அந்த சான்றுகள் அந்த நிறைய சான்றுகள் வருது. சான்றுகள்னு மட்டும் எல்லாம் சொல்லி காட்டும். இதெல்லாம் சொல்லிட்டு அல்ல வேற மாதிரி கேட்பான், சரியா? இதுவும் சான்றுகளில் தான் வரும். அந்த இல்ல வருதுங்க, நான் கேட்டது மாதிரி சொல்லுங்க பதில். சரி சரிம்மா. இல்ல இன்னொன்னு சொல்றேன் சொல்லுங்க. அதாவது மொழிகளும் பல நிறங்களாக இருப்பதும் சான்று. இல்ல அது நிறைய சான்று வருது. நான் அதுக்கெல்லாம் கேள்வி வச்சிருக்கிறேன், சரியா? சரி ஓகே. இல்லைங்க தப்பா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டைரக்டான கேள்வி கேட்டோம். இந்த கேள்வி அப்படி பாஸ் ஆகுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்னொரு சான்று சொல்லுங்கம்மா. அவனது சான்றுகளில் உள்ளது எது? 3ல் 1 நீங்க சொல்லிருக்கீங்க. அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தான் நாடியோருக்கு வாரி வழங்குகிறான். தவறு. ஆசியா அணியினர். நீங்கள் இரவிலும் பகலிலும் உறங்குவதும் அவனது சான்றுகளில். தவறு, சரியா? தவறு. இப்போ உங்களுக்கு
இருங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் முதல் சொன்னாங்க, காது வருது. நீங்கள் சொல்லுங்கள். எதை சுமந்து செல்லுது? எதை? சரியான பதில் இல்லை, தவறு. சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. அந்த 3 சான்றுகள் நான் சொல்லிடுறேன், யாருமே சொல்ல. ஒன்று சொன்னாங்க, அதாவது அவன் மண்ணிலிருந்து உங்களை படைத்திருப்பதும் பின்னர் நீங்கள் மனித சமுதாயமாக பரவி இருப்பதும் அவனுடைய சான்றுகளில் 1. 2வது, அவனது கட்டளையால் வானமும் பூமியும் நிலை பெற்றிருப்பது. அவனது கட்டளையால் வானமும் பூமியும் நிலை பெற்றிருப்பது 2. 3வது, காட்டுகளை அனுப்புவது அவனது சான்றுகள் உள்ளது. இந்த 3மே சான்றுகள் மட்டும்தான் எல்லாம் பேசுகிறான். பல இடங்களில் நீங்கள் சொன்னீங்க சான்றுகள்லாம், அந்த சான்றுகளை சொல்லிட்டு அல்ல பின்னாடி ஒரு கேள்வியை ஒன்று கேட்பான். அப்போ அந்த கேள்வியை கேட்டு நீங்கள் கேட்கும்போது அதுக்கு அந்த சான்றுகள் நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ முடிஞ்சிருச்சு. ஆசியா அணியினர்லேருந்து கேள்வி ஆரம்பிக்கிறோம். இப்போ கேளுங்க. ஆசியா அணியினர் அவனது சான்றுகளில் உள்ளதாகும் என்று கூறிவிட்டு சிந்திக்கும் சமுதாயத்தினருக்கு எதில் சான்றுகள் உள்ளன? இப்படி சிந்திக்கும் சமுதாயத்துக்கு இதில் சான்றுகள் உடனே அல்லாஹ் சொல்றான். இப்படி 2 இடத்துல அல்லாஹ் பேசுறான். 2 சான்றை சொல்லி காட்டுறான். 2ல 1 நீங்க சொல்லுங்க ஆசியா அணியினர். நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக மனைவிமார்களை உங்களிலிருந்தே படைத்திருப்பதும் இன்னும் உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் ஏற்படுத்தி. நீங்க அந்த மைக்கை கொஞ்சம் கரெக்டா நேரா வச்சு பேசுங்கம்மா, அப்பதான் கேட்கும். ரொம்ப சிரமமா இருக்கு நீங்க பேசுறது கேட்கறது. சொல்லுங்க. கரெக்ட், நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான். சொல்லுங்க. நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்காக மனைவியை படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தி இருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகும். மாஷா அல்லாஹ், 1 சொல்லிட்டீங்க. சரி, ஆசியா அணியினர் 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவனது சான்றுகளில் உள்ளதாகும் என்று கூறிவிட்டு சிந்திக்கும் சமுதாயத்தினருக்கு எதில் சான்றுகள் உள்ளன? 2 கேட்டோம், 1 சொல்லிட்டாங்க. மற்றொன்று சொல்லுங்கள். எல்லாமே சிந்திக்கக்கூடிய வசனங்கள். பூமி இறந்த பின் வானத்திலிருந்து மழையை பொழிவித்து. மாஷா அல்லாஹ், நான் இன்னும் நெருக்கமா வரணும். அதாவது அல்லாஹ் காற்றை அவனே அனுப்புகிறான், அது மேகங்கள். காற்றை அவனே அனுப்புகிறான் என்பது தவறான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. பாஸ் ஆகுது உங்களுக்கு. லுக்குமான், என்ன ஒன்றும் வர மாட்டேங்குது? அதாவது அவனது சான்றுகளில் உள்ளது என்று அல்லாஹ் கூறிவிட்டு சிந்திக்கும் சமுதாயத்துக்கு எதில் சான்றுகள் உள்ளன? 1 நீங்கள் மனைவியரிடம் சொல்லிட்டாங்க. 2வது சான்று என்ன? இறந்த பூமியை மழை பெய்து உயிர்ப்பித்த பின் அந்த சோலைகளை மஞ்சள் சோலையாக மாற்றி இதிலிருந்து உங்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன என்று சிந்திக்கும் சமுதாயம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. இறந்த பூமியை மழை பொழிவிட்டு அதை உயிர்ப்பிப்பது என்பது மிகச் சரியான பதில். 5 மார்க். சரியா? ஆமாம், பாஸான கேள்வி தானே? பாஸான கேள்வி. 2 கேள்வி கேட்டிருக்கிறோம். இப்போ 3வது கேள்வி உங்களுக்கு. சரியா? அவனது சான்றுகளில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு எதில் அறிவுடையோருக்கு சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானங்களும் பூமியும் இடைப்பற்ற உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு உரியன. சரி, அப்புறம் கரெக்டாக சொல்ல. இன்னும் 1, வானங்களையும் பூமியும் படைத்திருப்பதும். அடுத்து சொல்லுங்க. சரியா? விவசாயம் பண்றதா? பொதுவாக சொல்லக்கூடாது, தப்பு. தவறாக வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அவங்க நெருங்கிட்டாங்க.
அது இன்னொரு பாயிண்ட் இருக்கு, 2 பாயிண்ட் இருக்கு. சரி, ஓகே, பாஸ் பண்ணிடுவோம். ஆசியா அணியினருக்கு வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும். இல்லம்மா, நான் தவறா சொல்லிருக்கிறீங்க. சொல்லுங்க. ஆசியா அணியினர் சொல்லுங்கம்மா. வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் நிறங்களாலும் மொழிகளாலும் நீங்கள் மாறுபட்டிருப்பதும். எதனால்? நிறங்களாலும் மொழிகளாலும். மிகச்சரியான பதில், 5 மார்க். மொழிகள், நிறங்கள், இதனால் மாறுபட்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய சான்று என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கேட்டோம் அப்படிதானே, டைரக்ட் கேள்வி. அடுத்த கேள்வி வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு அவனது சான்றுகளில் உள்ளதாகும் என்று கூறிவிட்டு செவியேற்கும் சமுதாயத்தினருக்கு இதில் சான்றுகள் உள்ளன. எதில்? இரவிலும் பகலிலும் நீங்கள் உறங்குவதும் அவனுடைய அருளை தேடுவதும். சரி, சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் 10 மார்க் போட்டுருங்க. அடுத்து ஆசியா அணியினருக்கு இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்துக்கு எதில் சான்றுகள் உள்ளன? இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்துக்கு எதில் சான்றுகள் உள்ளன? அல்லாஹ் தன் ஆடியோருக்கு வாழ்வாதாரத்தை வந்து அதிகமாக கொடுத்திருப்பதும் அளவா கொடுக்கிறதும் அவனது இறை நம்பிக்கையாளர்களுடைய. சிந்திக்க மாட்டீங்களா? சரி, ஓகே, சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மார்க். யார் கேட்டோம்? ஆசியா அணியினர். சரி, அடுத்தது கேள்வி இருக்கு. ஆசியா தான் லாஸ்ட். மரியம் தான் கேட்டேன். இப்படிதான் போனேன். சரி, ஓகே. லுக்மான் அணியினருக்கு கடைசி கேள்வி. யாருக்கு உரிமைகளை வழங்குவீராக? யாருக்கு உரிமைகளை வழங்குவீராக? உறவினர்கள், ஏழைகள் மற்றும் நாடோடிகளுக்கு அவர்களின் உரிமையை வழங்குவீராக. சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. சரி, இப்போ மார்க் சொல்லி. அடுத்தது பெரிய கேள்வி, 50 மார்க். சரியா? மதிப்பெண் ஆசியா அணியினர்கள் இதுவரை 75 மதிப்பெண்களும், மரியம் அணியினர்கள் 70 மதிப்பெண்களும், ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 25 மதிப்பெண்களையும் பெற்று முன்னணியிலே நிற்கிறார்கள். சரிம்மா, அடுத்த கேள்வி போயிடுறேன். ஆசியா அணியினர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபில்லப் பண்ணுங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள். இல்லை, பெரிய கேள்வி இல்லை, சின்ன கேள்வி தான் இது. இந்த ஒரு ரவுண்டு மட்டும் முடிச்சுட்டு அடுத்த பெரிய கேள்விக்கு போயிடும். வட்டிக்கு கொடுப்பது டேஷ். வட்டிக்கு கொடுப்பது டேஷ். ஆசியா அணியினர் வட்டிக்கு கொடுப்பது டேஷ். அல்லாஹ்விடம் பெருகாது. அல்லாஹ்விடத்தில் பெருகாது. 10 மார்க். மரியம் அணியினர் தரையிலும் கடலிலும் ஏன் குழப்பம் தோன்றியது? மக்களின் கைகளால் செய்யும் தீவினை காரணமாக. மாஷா அல்லாஹ், சரியான பதில். 10 மார்க். லுக்மான் அணியினர் ஃபில்லப், கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள். டேஷ், அவன் நேசிப்பதில்லை. யாரை அவன் நேசிப்பதில்லை? லுக்மான் அணியினர். இதுக்கு மேல இலகுவா கேட்க முடியாது. யாரை அவன் நேசிப்பதில்லை அல்லது டேஷ். மாஷா அல்லாஹ், சார் சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மார்க்கு. இறை மறுப்பாளர்களை அவன் நேசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது யாருக்கு? இறை மறுப்பாளருக்கு. சரி, இன்னொரு ரவுண்டு போயிடுவோம். உங்களுக்கு லுக்மான் அணியிலேருந்து போகிறேன். இப்போ இந்த அத்தியாயத்தில் தர்கா வழிபாட்டுக்கு எதிராக ஒரு சாவு மணி ஒன்று அல்ல அடிக்கிறான். தர்கா வழிபடுறாங்களே, தர்காவை கட்டி வழிபடுறாங்களே, இதற்கு சவுக்கடி கொடுக்கும் வசனம் என்ன? ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான். தர்கா வழிபாட்டிற்கு எதிராக சவுக்கடி கொடுக்கும் வசனம் என்ன? யார சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், சரியான பதில். இன்னக லா துஸ்மியுல் மௌத்தா,
நபியே நீர் இறந்தோரை செவியேற்க செய்ய முடியாது, இவங்க ஒண்ணுமே பேசவே முடியாது. இவங்க தர்கால போய் தான் இன்னைக்கு போய் கேட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான வசனம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யாருக்கு உதவி செய்வது நமது கடமையாகி விட்டது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கு உதவி செய்வது நமது கடமையாகி விட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறை நம்பிக்கை கொள்ளும். மாஷா அல்லாஹ், சரியான பதில் 10 மார்க். சரி, இப்போ உங்களுக்கு ஆசியானினருக்கு இந்த சுற்றுடைய கடைசி கேள்வி. இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிலிருந்து அல்லாஹ் நேர்வழி வழங்குவான்? டைப் பண்ணும்போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் எதிலிருந்து நேர்வழி வழங்குவான்? தனது சான்றுகளிலிருந்து. தனது சான்றுகளிலிருந்து என்பது மிகச் சரியான பதில் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரியம் அப்படி அல்லாவின் உதவியால். அல்லாவின் உதவியால் என்பது சரியான பதில் இல்லை. இல்லை தல உங்களுக்கு தான் இல்ல. இறை நம்பிக்கையாளருக்கு எதிலிருந்து அல்லாஹ் நேர்வழி வழங்குகிறான்? அல்லாஹ். மாஷா அல்லாஹ், சரியான பதில். லுக்மான் அணியினர் கை தட்டாதீங்க, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. சரியா? சரி, அடுத்தது போயிடுவோம். அதுக்கு என்ன ஆன்சர்? தனது அருளில் இருந்து, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து அல்லாஹ் நேர்வழி காட்டுறாங்கிறதா சரியான பதில். லுக்மான் அணியினர் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க. சரி, அடுத்தது இந்த குர்ஆன் இந்த அத்தியாயத்தில் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இறுதி சுற்று பெரிய கேள்வி. எத்தனை மார்க்கு? 50 மார்க் கேள்வி. முதல்ல யாருக்கு கேட்கலாம்? லுக்மான் அணியினருக்கு கேட்டுருவோம். கேட்கிறோம். உங்களுக்கு அவன் உங்களிலிருந்தே ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறான். உங்களுக்கு உங்களிலிருந்தே அவன் ஒரு எடுத்துக்காட்டை காட்டுகிறான், கூறுகிறான். அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை சொல்லுங்க. கொஞ்சம் சிரமம் தான், பார்ப்போம். உங்களுக்கு அவன் உங்களிலிருந்தே ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறான். மொத்தம் சுற்றுன்னு ஒன்று இருக்கு, அதுல நிறைய மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். சரி, சொல்லலாமா? உங்கள் மனைவிலேருந்து இருக்குல்ல, என்னண்ட சொல்லுங்க. கரெக்டு தான், கரெக்ட் வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்காக உங்களிலிருந்து உங்கள் மனைவிகளை நாம் இல்லம்மா, அது வராது. நீ சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வந்துருச்சு இல்லை, என்ன சொல்றேன் பார்ப்போம். இல்லை, தப்பான ஆன்சர் வந்துருச்சு, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இது பாஸ் ஆகாது. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் சொல்ல தவறு. சரி, தவறான பதில். பதிலை சொல்லிடுறேன்னா இது பாஸ் இல்லை. அதாவது உங்களுக்கு அவன் உங்களிலிருந்தே ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறான் என்பதற்கு அடுத்ததாக பேசுகிறான். உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் உங்கள் அடிமைகள் பங்காளிகளாக இருந்து அதில் அவர்களுடன் சமமாக இருப்பீர்களா? உங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் பயப்படுவதை போன்று உங்களுக்கு சமமாகி விடுவார்கள் என அந்த அடிமைகளுக்கும் நீங்கள் பயப்படுகிறீர்கள். இவ்வாறே சிந்திக்கும் சமுதாயத்துக்கு வசனங்களை விவரிக்கிறோம். சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த கேள்வி பெரிய கேள்வி. வாய்மை நெறியில் நின்று அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பேசுறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு வாய்மை நெறியில் நின்று அல்லாவின் மார்க்கத்தில் உமது முகத்தை நிலை பெறச் செய்து, அல்லாவின் இதுவே இறைவனின் இயற்கையான மார்க்கமாகும். அதன் மீது அவன் மனிதர்களை படைத்துள்ளான். அவனது படைப்பில் எதுவும் மாறுதல் இல்லை. இதுவே நேரான மார்க்கமாகும். சரி, அப்புறம்
நேரான மார்க்கமாகும். அல்லாஹ் இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னால் தான் உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். இதுவே இறைவனின் மார்க்கமாகும். அல்லாஹ் மிகைத்தவன் நிகரில்லா அன்பாளனா. சரி, முடிச்சிடலாம். கொஞ்சம் ஆஃப் பண்ணு, இது ஆஃப் பண்ணு. சரி, அந்த சவுண்டு தான் வருது. சரிம்மா, டைம் அப் ஆகுது. மனிதர்களில் பெரும்பாலோர் அறிந்து கொள்வதில்லை, அந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் விட்டுருக்கிறீங்க. அதனால் 40 மார்க் அவங்களுக்கு போட்டுடலாம். அடுத்து மரியம் ஆசியா அணியினருக்கு உண்டான பெரிய கேள்வி. அவனை நோக்கி திரும்பியவர்களாக என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றான்? அல்லாவை நோக்கி திரும்பியவர்களாக என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து என்ன பேசுறான்? லேட்டாவது யாரும் வந்துரு. ஆமா, ஆசியானியன் நம்ம கடைசி கேள்வி போச்சு. முயற்சி இல்லையே, முடிச்சுக்கலாமா? வாய்மை நெறியில் மார்க்கத்தில் இருப்பீர்கள். கொஞ்சம் மைக்கில் பேசுங்க, கரெக்டாக ஆரம்பிக்கிறீங்க. மைக்கில் சொல்லுங்கம்மா. வாய்மை நெறியில் மார்க்கத்தில் இருப்பீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அவனுக்கே அஞ்சுங்கள். சரிம்மா, முடிச்சிருவோம். இன்னும் சில வரிகளில் நீங்கள் விட்டுருக்கிறீங்க, நான் வாசிச்சிடுறேன். எத்தனை மார்க் போகிறோன்னு சொல்லிடுறோம். வாய்மை நெறியில் நில்லுங்கள், அவனுக்கே அஞ்சுங்கள், தொழுகை நிலைநிறுத்துங்கள், தம்முடைய மார்க்கத்தை பிளவுபடுத்தி பல பிரிவினராகி விட்டார்களே, அந்த இணைவை பொருள் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்கின்றனர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எத்தனை பாயிண்ட் சொன்னாங்க? 3 பாயிண்ட் சொன்னாங்களா? 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க. அதனால 20 மதிப்பெண்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி, 3 சொன்னோம், விட்டது 3, சொன்னது மிச்சம். சரி, 20 மார்க். 3 சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அதாவது வாய்மை நெறியில் நில்லுங்கள் என்பது பிராக்கெட், வாய்மை நெறியில் நில்லுங்கள் என்பது பிராக்கெட். அல்லாவை அஞ்சுங்கள் சொன்னீங்க, தொழுகை நிலைநிறுத்துங்கள் சொன்னீங்க, அவ்வளவுதான். இந்த 2 தான் சொல்லிருக்கீங்க. சரியா? சரி, அடுத்து ஆசியா அணியினர் 105, மரியம் அணியினர் 130, லுக்மான் ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 50. இதில் என்ன அப்படின்னா, கடந்த முறை மார்க் சொல்லும்போது ஆசியா 75, மரியம் 70. மரியம் கீழே இருந்தாங்க. இப்போ ஆசியா 105, மரியம் 130. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு தான் பெரிய போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம். இப்போ 2வது சுற்று. முதல் சுற்று திருமலை குரானில் உள்ள கேள்வி முடிஞ்சது. அடுத்த சுற்று வந்து பொதுவான கேள்வி. இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 10 கேள்வி கேட்போம். எத்தனை கேள்வி? 10 கேள்வி கேட்போம். இந்த 10 கேள்வி நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்குள்ள சொல்றீங்கிறது தான் இப்போ இதுவே. சரியா? ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா, குறைந்த நிமிடத்தில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, ரொம்ப லேட்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். சரியா? அது நாங்கள் எப்படின்னு சொல்கிறோம். சரி, முன் பின் இடை. இப்போ அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். மொத்தம் 30 கேள்வி. இல்லை, கேட்டுக்குவோம். முன்னா 1லேருந்து 10, 11லேருந்து 20, 21லேருந்து 30, கடைசி 21லேருந்து 30. மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் 1 to 15, 1 to 10 இடையில் 11 to 20. அப்போ அவங்களுக்கு ஆசியா. அவங்கள்ட்ட இப்போ கேட்குறோம், ஆசியா அணியினர்கிட்ட கேட்குறோம். முதல் கேள்வி. டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. 5 நிமிஷம் இல்லை, அவங்க எவ்வளோ நேரம் சொல்கிறாங்கங்கிறது தான். குறைஞ்ச நேரத்தை மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கிங்கம்மா. நம்ம ஃபாஸ்ட்டாக கேள்வி கேட்போம், நீங்கள் ஃபாஸ்ட்டாக பதில் சொன்னீங்கன்னா குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க. நேரம் ஆரம்பிக்கிறது. உலகத்தில் நீ அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கனை போன்று இரு என்று நபிகளார் யாரிடம் கூறினார்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இரண்டாவது கேள்வி, நபிகளாரின் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் இவர் யார்? அவர் முஆவியா இப்னு அபீ சுஃபியான். சரியான பதில். எந்த நபியின் வழித்தோன்றல்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம்ல 2 இருக்கு. இஸ்மாயில். சரியான பதில். மூணு கேள்வி கேட்டிருக்காங்க. நான்காவது கேள்வி, நபியின் குரலை விட எனது குரலை உயர்த்தி பேசிவிட்டேன், என் அமல் வீணாகிவிட்டது, நான் நரகவாசிகளின் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று அஞ்சிய நபி தோழர் யார்? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். ஐந்தாவது கேள்வி, மன்னரை நெருக்கடி இல்லாமல் ஆக்கப்படுவதாக இருந்தால் எந்த நபித்தோழருக்கு ஆக்கப்பட்டிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். நீல நிற கண்கள் கொண்ட மலக்குமார்கள் யார்? கபூர்ல கேள்வி கணக்கு. அவங்க பெயர் முன்கர் நக்கீர். சரியான பதில். பகலின் ஆரம்பத்தில் எத்தனை ரக்காத்துகள் தொழுதால் பகலின் கடைசியில் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான்? 4 ரக்காத்துகள். இது என்ன தொழுகை? துஹா தொழுகை. சரியான பதில். 7 கேள்வி கேட்டிருக்கிறோம். 8வது கேள்வி, 4 காரணங்கள் உள்ள பள்ளிவாசலில் தொழக்கூடாது என்று அல்லாஹ் எந்த வசனத்தில் கூறுகின்றான்? வசனத்துடைய நம்பர் சொல்லணும். திருப்பி சொல்லுங்களேன் क्वेश्चन. 4 காரணங்கள் உள்ள பள்ளிவாசலில் தொழக்கூடாது என்று அல்லாஹ் எந்த வசனத்தில் கூறுகின்றான்? பாஸ். காஃப். பாஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாய் மாமா யார்? மில்ஹான் இப்னு ஹராம். மில்ஹான் இப்னு ஹராம் என்பது தவறான பதில். ஹராம் இப்னு மில்ஹான். முதல்ல பதில் வந்துருச்சு, அதனால அதை தான் எடுத்துக்குவோம். 9 கேள்வி கேட்டுக்கிறோம். 10வது கேள்வி, நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை நேரத்தை எதிர்பார்க்காது என்று கூறி நபிகளார் எந்த நபித்தோழர் கேட்டோமோ? நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை நேரத்தை எதிர்பார்க்காது என்று நபிகளார் கூறிய நபித்தோழர் யார்? 10வது கேள்வி, 2 நிமிஷம் 43 செகண்ட். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தவறான பதில். சரி, எத்தனை கேள்வி பதில்? நீங்க டைம் எடுத்துக்கிட்டது 2 நிமிஷம் 48 செகண்ட். சரியா? 2 நிமிஷம் 48 செகண்ட். 10 கேள்வியில 7 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, 3 கேள்வி பதில் சொல்லல. அடுத்து வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்கலாமா? கேளுங்க. நேரம் ஆரம்பிக்கிறது. நல்ல கேள்வி, நல்ல உள்வாங்குங்க. எல்லாருக்குமே படிப்பனை தான். ஆரம்பிச்சிடும். ஒருவன் பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணிடம் விபச்சாரம் செய்வது எத்தனை பெண்களிடம் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? பாஸ். ஒருவன் பக்கத்து வீட்டு ஓடு திருடுவது எத்தனை வீட்டில் திருடுவதற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? ஒரு திருடுவது எத்தனை வீட்டில் திருடுவதற்கு? 10. எதமா? 10. சரியான பதில். 2வது கேள்விக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. 1க்கு சொல்லல, 2வது சொல்லியிருக்கீங்க. 3வது கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை மாதங்களுக்கு பிறகு பைஅத் செய்து தந்தார்கள்? 2 மாசம். 2 மாசம் என்பது தவறான பதில். மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது? 40. சரியான பதில். எத்தனை கேட்டிருக்கோம்? 4 கேட்டிருக்கோம். 5வது கேள்வி, சுபஹானல்லாஹ் என்று ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூறினால் எவ்வளவு நன்மை பெற முடியும்? 33 தடவை. தவறான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குழந்தை இப்ராஹிம் அவர்களின் தாயார் பெயர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை இப்ராஹிம் அவர்களின் தாயார் பெயர் என்ன? மாரியத்துக்கு. சரியான பதில். எந்த உயிரினத்தின் சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடம் அருளை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? சேவல். சரியான பதில். எந்த விலங்கினங்களின் சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? நாய், கழுதை.
நாட்டு கழுதையா? நாய் 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 கழுதை. ஆமா, நாய் கிடையாது. தவறான பதில். நாய் இல்ல, பஸ் நாய் சேர்த்துட்டாங்களே. நாய் நாய்க்கு சொல்லுவாங்க. இல்லம்மா, நீங்க தவறான பதில்மா. சரி, எத்தனை கேள்வி? இன்னும் 2 கேள்வி மிச்சம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் எத்தனை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள்? 100. கேட்டுட்டு சரியான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி அவர்களும் எந்த மலையின் மீது ஏறும்போது அந்த மலை நடுங்கியது? உஹது. சரியான பதில். 10 கேள்வி முடிஞ்சிருக்கு. நீங்க எடுத்துக்கொண்ட நேரம் 2 நிமிஷம் 34 செகண்ட். 2 நிமிஷம் 32 செகண்ட். எத்தனை கேள்வி சொல்லியிருக்காங்க? 6க்கு சொல்லியிருக்கீங்க, 4க்கு சொல்லலை. மிகவும் ஆர்வத்தோடு பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஞானம் நிறைந்த லுக்மான் அணியினர். சரி, ஓகே, சொல்றேன், பாப்பா. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் கேட்கும்போது ஆரம்பிச்சிருங்க. முதல் கேள்வி ஆரம்பிக்கலாமா? ரெடியா? மக்களின் கண்ணியத்திற்குரியவர் என்று யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? மக்களிலேயே கண்ணியத்திற்குரியவர் என்று. தவறான பதில். அபூபக்கர் அலி அவர்கள் எந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் மீது சத்தியமாக ஒருபோது நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள்? சரியான பதில். இரு கச்சையுடையாள் என்று யாரை அழைக்கப்பட்டது? இரு கச்சையுடையாள் என்று யாரை அழைக்கப்பட்டது? ஒரு பெண் சஹாபி இரு கச்சையுடையாள் என்று யாரை அழைக்கப்பட்டது? உம்முஹானி. மிகவும் தவறான பதில். உம்முஹானி என்பது தவறான பதில். சௌர் குகையில் எத்தனை இரவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தங்கியிருந்தார்கள்? சௌர் குகை 2 நாட்கள் என்பது தவறான பதில். 3 நாட்கள் என்பது தவறான பதில். 4 நாட்கள் தவறான பதில். அபூபக்கர் அலி அவர்களும் உமர் அலி அவர்களும் எத்தனையாவது வயதில் மரணித்தார்கள்? 63 என்பது சரியான பதில். உலகை விட்டு பிரியும் வரை யாரிடமும் கையேந்த மாட்டேன் என்று சத்தியமிட்ட நபித்தோழர் யார்? சத்தியமா எங்களுக்கு தெரியாது. சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் உம்ராவிற்காக இஹ்ராமை அணிந்தார்கள்? துல்குலைஃபா இல்ல, தவறான பதில் வந்துருச்சு. ஆயிஷா பள்ளின்னு சொன்னாங்களா? அது கொடுக்குமே இடத்துக்கு பேர் வேற. சரி, ஓகே. எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறோம்? எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம்? 7 கேள்வி கேட்டிருக்கோம். 3 கேள்வி இருக்கு. அல் அன்கபூத் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? சிலந்தி. சரியான பதில். அந்நகல் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? அந்நமல் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? முடிஞ்சது. மாஷா. 2 நிமிஷம் 5 செகண்ட். சொல்லுங்க. சரி, ஆன்சர் கொஞ்சம் விட்டு சொல்லணும். நான் பின்னாடி சொல்கிறேன். சார் முடிஞ்சவன சொல்கிறேன். சொல்லுங்க மன்னர். டைம் குறைஞ்சிருந்தா உங்களுக்கு இதோட சேர்த்து 50 மார்க் எப்படி போட்டுரும்? 50 போட்டுரும். 50 இது அதை விட குறைஞ்சது, இது அதை விட குறைஞ்சது. 50 25 10 இது 10 மார்க் தான். நம்ம கூட்டுறணும் ஒரு சின்ன. இப்போ எப்படின்னா இந்த சுற்றில் எப்படி மார்க் போட போகிறோன்னா, யார் குறைஞ்ச நிமிஷத்தில் சொன்னாங்களோ அவங்களுக்கு 50 மார்க்கு. அந்த பதிலும் வந்துடும். பதில் எத்தனை பதில் சொல்லியிருக்கீங்களா? இப்போ 5 கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 50னா, குறைஞ்ச நிமிஷம் சொன்னீங்கன்னா 50 மார்க்கு. அதே மாதிரி அவங்க இன்னும் உங்களை விட கம்மியாக சொன்னாங்கன்னா 25 மார்க்கு. யார் ரொம்ப அதை விட கொஞ்சம் கூட சொன்னாங்களோ அவங்களுக்கு 10 மார்க். அதாவது இந்த ஆயிஷா பள்ளின்னு சொன்னதுக்கு மட்டும் விளக்கு கொடுத்துக்கிறோம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மாத விளக்கு ஏற்பட்டோன்னே இங்கேருந்து உம்ராவுக்கு நீங்கள் இஹ்ராம் கட்டுங்கன்னு சொன்ன இடம் பேர் தன்ஐம். சரிங்களா? பதில் வந்துருச்சு, ஆனால் லேட்டாக வந்துச்சு.
அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம். அதுதான் ஆயிஷா பள்ளின்னு ஆச்சு. ஆனால் அது இடத்துக்கு பேராக சொல்ல முடியாது. ஹதீஸ்ல அப்படி ஆயிஷா பள்ளின்னு கிடையாது. சரிங்களா? அதாவது 7 கேள்விக்கு சரியான பதில் சொன்னது வந்து ஆசியா அணியினர். அவங்க தான் 3வது நேரத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு +10 போட்டு 80 ஆயிடுச்சு. மரியம் 2வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க 6 கேள்வி 60 + 25 சேர்த்து 85. முதல் சீக்கிரமாகவே சொல்லி முடிச்சதுனால 50 மார்க்கு, 5 கேள்வி 100 மார்க். 100 மார்க். ஆசியா இந்த போட்டியில் மட்டும் 80, மரியம் 85, ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 100 மதிப்பெண். சரி, ஓகே. இன்னும் எத்தனை சுற்று இருக்கு? இன்னும் ஒரு சுற்று இல்லை. கவனிக்கலையா? மொத்தம் எத்தனை சுற்று சொன்னோம்? இல்லை, 4. குரான்லேருந்து கேட்டாச்சு, பொதுவான கேள்விலேருந்து கேட்டாச்சு. மொத்தம் சுற்றுன்னு ஒன்று சொன்னோம். இன்னொரு சுற்று என்ன சொன்னோம்? துவா சுற்று ஒன்று சொன்னோம். சரியா? இப்போ நீங்கள் எல்லாருமே பதில் சொல்ல போறீங்க. யாருமே இதில் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. எல்லாருமே என்ன செய்ய போறீங்க? பதில் சொல்ல போறீங்க. இப்போ பெண்கள் ஆசியா அணியினரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா? அதை மட்டும் சொல்லுங்க. ஆசியா அணியினரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த பேர் லிஸ்ட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறேன். இல்லைம்மா, இப்போ நீங்கள் இப்போ கவுண்ட் அனுப்பியிருக்கீங்களா? இல்லை, இப்போ கொஞ்சம் கவுண்ட் பண்ண முடியுமா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, வேண்டாம். கவுண்டிங் தேவையில்லை. இப்போ மொத்தம் சுற்றுன்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோதான். இல்லை, கவுண்டிங் இன்னைக்கு மட்டும் புதுசாக வந்துருப்பாங்க. அதுபடி மொத்தம் 4 இரவு வந்துருந்தா தான். சரியா? சரிம்மா, மொத்தம் சுற்றுக்கு நம்ம போயிடுவோம். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க, அப்படி தானே? சரி, மொத்தம் சுற்றுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்வி சொல்லிடுறேன். சரியா? அதுக்கு பதில் வந்து கையை மட்டும் தூக்குங்க. அந்த எண்ணிக்கை தான் உங்களுக்கு மார்க். அதாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. சரிங்களா? எனக்கு தெரியும்னு கை தூக்கி வரணும். நீங்கள் 50 பேர் தூக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடலாம். டக்குன்னு யார்ட்டையா நீ சொல்ல அந்த கேள்விக்கு கை தூக்கினால்கிட்ட கேள்விக்கு பதில் கேட்டு தப்பாக சொல்லிட்டாங்கன்னா டோட்டலாக அவுட். புரியுதா உங்களுக்கு? இல்லை, அது அவங்க இல்லை, அது வந்து பார்க்கறதுக்கு ஆள் ஸ்பை விட்டுருக்குறோம். சரிங்களா? இல்லை, ஆசியாவுக்கு சரி, ஓகே, இதான் விஷயம். நீங்கள் சொல்லுங்க. அதாவது இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இது என்ன மாதம்? ரமலான் நோம்பு எதுக்கு நோக்குறோம்? இறையச்சம், தக்குவா தான் பிரதானம். நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு இறையச்சத்தோட நீங்க பதில் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லணும். சரியா? இல்ல சும்மா கை கொட்டிக்க கூடாது. ஆனா கேள்வி கேட்க மாட்டேன், அதுக்கு நீங்க கை தூக்க கேள்வி கேட்க மாட்டேன். தக்குவாவோட என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஆசியா அணியினர் ஆரம்பிச்சிடணும். ஆசியா அணியினர் கையை மட்டும் தான் நீங்க இல்ல, அதுக்கு வராது. இப்ப நான் கேள்வியே கேட்க போறது இல்லை. கையை வசூ நான் கேட்கறதுக்கு முன்னாடி கையை வசூணும். அல்லாஹ்வுக்கு பயந்து கையை வைத்தணும். சரியா? சூரா அர்-ரூம் படிக்க சொல்லியிருந்தோம். இந்த அத்தியாயத்தை நான் முழுவதுமாக படித்து விட்டேன். கீழே முழுவதுமாக படித்து விட்டேன். ஆசியா அணியினர் எத்தனை பேர் கை தூக்க? அல்லாஹ்வுக்கு பயந்து தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு படிப்பனைக்காகத்தான் கொடுத்தோம்ல, படிக்கணும்ல. சரி, படிப்போம். என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம். கேள்விக்கு பதில் சொல்லாட்டாலும் அதில் உள்ள விஷயத்தையே படிப்போங்க, படிச்சிருக்கணும் இல்லையா? அதனால தான் அநேகமா ஆண்களை ஒன்றும் தேராதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருமா? சீக்கிரம் சொல்லுங்க. முழுவதுமாக நான் வந்து தமிழாக்கத்தை படிச்சுட்டேன். எத்தனை பேருமா? மைக்கில் சொல்லுங்க. எத்தனை பேர்? 9 பேர். 9 நபர்கள். 90 மார்க். சரி, அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு
இந்த அத்தியாயத்தை முழுவதுமாக நாங்கள் படிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு 3வது தேர்மா இங்க? நீங்க 2 பேர் படிச்சில்ல? அதாவது அல்லாஹ்வுடைய இறைவசனம் 6 பேர். 6 மாஷா அல்லாஹ். சரி, அது மாதிரி ஞானம் நிறைந்த லுக்மான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நிறைய இருக்கிறேம்மா. இப்போ இப்போ தெரியும்ல, படிச்சிருந்தோமா, படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. எத்தனை பேர்? 2 கிலோ ஒரு கை தூங்கக்கா. சரி, பாதி இல்லை, முழுசு முழுசு. சரி, அவ்வளோதான் தூங்க. சரி, ஓகே. எத்தனை இதோ கை தூங்க கேட்கா? 8 பேர் 80. சரி சரி, இதான் மொத்தம் சுற்று. சரியா? நம்மளால நம்ம டீமுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தா நீங்கள் நிறைய ஃபுல்லாக படிச்சிருந்தா கூட நீ மார்க் வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்த சுற்று இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. துவா சுற்று. துவா சுற்று இதுக்கும் நீங்கள் இதுதான் அல்லாஹ்வுக்கு பயந்து தான் பதில் சொல்லணும். சரியா? மொத்தம் 5 துவா கேட்பேன். இந்த 5 துவாவும் எனக்கு தெரியுன்று நீங்கள் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க அவ்வளோ பேருக்கு மார்க் கொடுத்துரும். ஒரு துவாவுக்கு 20 மார்க். ஒரு துவாவுக்கு 20. 5 பேர் தூக்கினீங்கன்னா 100 மார்க். சரியா? இதில் திருக்குரான் படிக்கிறதுலையும் நம்ம எப்படி ஆர்வம் வச்சிருக்கிறோம், துவாக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி ஆர்வம் வச்சிருக்கிறோங்கிறது தான் நமக்கு இதில் படிப்பினை. இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? துவா நான் சொல்லக்கூடிய துவா முழுவதுமா தெரிஞ்சிருக்கணும். அர்த்தம் தேவையில்லை. இந்த துவா எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு தூங்க போகும்போது ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக்கா முத்துவாகியா அப்படின்னு நீங்க எல்லாம் தூக்கிறீங்கன்னா அது கேட்க மாட்டேன். சரியா? அது ரொம்ப கஷ்டமான துவா இது இருக்குதான்னு கேட்போம். சரி, இப்போ முதல் துவா, முதல் துவாவில் முதல் சுற்றில் முதல் துவா கேட்கிறோம். லுக்மான் அணியினருக்கு நான் சொல்லக்கூடிய துவா மட்டும் பாருங்க. அது ஓகேனா கை தூக்குங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த துவா ஒரு சஹாபி கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட பார்க்குறாங்க. எதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் அந்த கோரிக்கை ஏற்றுக்குவானோ அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இவர் கேட்டிருக்கிறாரு. இதான் அந்த வார்த்தை, இதான் அந்த துவா. எத்தனை பேருக்கு தெரியும்? முக்கியமான துவா இது. சரியில்லை, யாரும் தூக்கல. சரி, பணப்பாட்டிலாம் 1 மாஷா அல்லாஹ் 20 மார்க் போடுங்க. ஒரு சகோதரர் தூக்கி இருக்கிறாங்க 1 20 மார்க். லுக்மானுக்கு அப்புறம் மரியம். நான் சொன்னல இந்த துவா எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்க? சேது வரும் மனப்பாடம் தானே? சரி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த துவா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. யாருமே இல்லை. தெரியும், ஆனா மனப்பாடம் பண்ணல. தெரியும், ஆனா மனப்பாடம் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் இனி மனப்பாடம் பண்ணிருமா? இன்ஷா அல்லாஹ். முக்கியமான பிரார்த்தனைங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் கேட்கிறாரு இதை, அதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை கரெக்டாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது ஏகத்துவத்தினுடைய அடிப்படை, இஸ்லாத்துடைய அடிப்படை சொல்லக்கூடியதுவா. சரி, ஆசியா அணியினர் 3 பேருக்கு தெரியும். 3 பேருக்கு தெரியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லலாமா? யாராவது ஒரு நபர் சொல்லலாமா? ஏன்னா மேலே கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாத பிரார்த்தனை. சென்ற வருஷம் சிவி இம்ரான் அவங்க சொற்பொழிவுல இருந்தா இதை நான் மனப்பாடம் பண்ணேன்னு நினைக்கிறேன். சென்ற வருடம். சரிம்மா, கரெக்ட்மா, மாஷா அல்லாஹ், கரெக்ட், கரெக்டான பதில். ஆமா. எத்தனை பேருக்கு? 3 பேரா? 60 மார்க். சரி, அடுத்த துவா. துவா சுற்றுடைய 2வது சுற்று. அடுத்த துவா அநேகமா ஈஸியான துவாவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அநேகமா எல்லாரும் கை தூக்கிங்க போல.
அதாவது பயண துவா, பெருசு பெருசு, சின்ன வார்த்தை, 2 வார்த்தை இல்லை. பயண துவா, சுப்ஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின், அப்படியே பெருசா போகல அந்த துவா. மாஷா அல்லாஹ், ஒரு 3 பேர் தூக்கி இருக்கிறீங்க. முக்காவாசியெல்லாம் கிடையாது, முழுவாசி தெரியணும். பாருங்க, சுப்ஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா, அப்படி வரும். 60. நீ சொல்லலாமா கேட்பேன், தப்பு வந்தா அவங்களுக்கு ஃபைன் ஆயிடும். சொல்லலாம், நம்பிக்கை இருக்கு. சூப்பர், தெரியும் தான். 60, 3 நபர்கள் 60 மார்க். சொல்லலாமா? சொல்லுங்க. اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم إنا حوالينا سفرنا هذا وما أطمئ عنا قبضه اللهم أنت سيد فصلين سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا له منقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم إنا حوالينا اللهم حول علينا سفرنا هذا وما هذا واتوينا هذا واتوينا وعوده اللهم أنت سلام أنت صاحب سفرين. சரி, இல்லை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். பைக்கில் சொல்லும்போது கொஞ்சம் திணறும், அது எல்லாத்துக்கும் உள்ளது தான். யாராவது சொல்லலாமா? الله أكبر الله أكبر الله أكبر سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا بعدا اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل في المال والأهل اللهم إني أعوذ بك من وأساء السفر وكعابة المنظر وسوء المنقلب في المال والأهل. இடையில கொஞ்சம் ஒரு வார்த்தை இது இருக்குது, ஃபில்மாலி அல்ல வராது. சரி, பரவாயில்ல, போட்டுரும். மாஷாலா, பெரிய துவா மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க. 3 பேர் சொல்லியிருக்கீங்க, 60 மார்க் உங்களுக்கு. சரியா? அந்த துவாவுடைய பொருளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பொருள் கொண்ட துவா. நம்ம மனப்பாடம் பண்ணாமல் இன்னும் இருக்கிறோம். எத்தனை முறை பயணம் பண்ணுறோம், எத்தனை முறை பயணத்தில் திரும்புகிறோம். அதனால் அதை கவனம் எடுத்து இன்ஷால்லா என்ன செய்யுங்க, பயண துவா மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷால்லா ஃபுல்லாக தான் வரும். சரி, ஓகேம்மா. சரி, அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயண துவா எத்தனை நபர்களுக்கு தெரியும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் 4 40 5 6 6 ஆமா 6 120 6 பேருக்கு. சரி, வாங்க சார், டைம் ஆயிடும். ஆசியா அணியினர் 3 பேருக்கு தெரியும். 3 பேருக்கு 60. சரி, துவா சுற்றுடைய 3வது சுற்று, 3வது துவா லுக்மான் அணியினருக்கு கேட்குறோம். ஜனாசா தொழுகையில் இறந்தவருக்காக ஓதக்கூடிய துவா. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله وغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقيت ثوب الابيض من الدنس. இந்த துவா தான். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு 1 தெரியுமா? பாதி கேட்போம். அது சொல்லலாம். அல்லது அல்லாஹும்ம அஹ்யினா வ மய்யித்தினா, இந்த துவா இல்லை. இந்த எந்த புக்கில் இருக்கு? இல்லை. அல்லாஹும்ம அஹ்யினா வ மய்யித்தினா அப்படி தெரியும் தெரியாது. தெரியுமா தெரியாதா? அறகுறை வேணாம். ஒருத்தர் நீங்க தைத்துனீங்கம்மா? இல்லை. சரி, தூக்கினாரு, கையை கீழே போட்டார். சரி, ஒரு நபர். அன்புக்குரிய சகோதரர்களே, கவனமா கேளுங்க. எதுக்கெல்லாமோ நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறோம். துவா, இந்த துவா ரொம்ப முக்கியமான துவா. நம்ம வீட்டில் யாராவது மௌத்தா போனாங்கன்னா அல்லாஹ் அவர் நடக்கத்தான் செய்யும். அப்போ அவங்களுக்காக நம்ம துவா செய்யணுமா இல்லையா? நம்முடைய தாய்க்காகவோ தந்தைக்காகவோ அண்ணனுக்காகவோ தம்பிக்காகவோ நாமளே மௌத்தா போனால் கூட நம்முடைய குடும்பத்தார் துவா செய்யணும்ல. அதனால தான் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. அந்த வாரிசு தொழு வைக்கக்கூடாத நிலை என்னன்னா,
எங்களுக்கு துவா தெரியாது, அதனால ஹஜ்ரத்தை தொழுதுட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, 10 ஜனாசா வருது, 10ஓட இது 11, அத்தோட இது 1ன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4 தக்பீரை சொல்லிட்டு தூக்குங்கடான்ருவாரு. அதுல எந்த ஒரு உணர்வும் இருக்காது, எந்த ஒரு அழுகையும் இருக்காது. அதே நேரத்துல இறந்தவருடைய வாரிசு தொழு வைக்கக்கூடிய நேரத்தில் செய்வாரு, அவரால் தொழு வைக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அழுவாரு. தாய் வஃபாத்தா இருக்கிறாங்க, அம்மா வாப்பா வஃபாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த துவாவிலேயே அவர் நினைச்சுவாரு, கண் கலங்கி துவா ஓதுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு துவா. இன்ஷால்லா மனப்பாடம் பண்ணிடலாமா வரக்கூடிய காலத்துல? இன்ஷால்லா அல்லாஹ் உயிரோட ஹயாத்தோட அடுத்த வருஷம் போட்டுருந்தா எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருங்க இன்ஷால்லா. அதுக்குள்ள இல்ல, அது முன்னாடியே. சரி, ஓகே. இதுல ஒரு ஆள் தான் தூக்கி இருக்கீங்க, 20 மார்க். ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவா. நீங்களும் கை தூக்குனீங்களா? கை சொறீங்களா? சரி, ஓகே. கீழே மரியம் அலைஹிஸ்ஸலாம் 3 பேர் 60 மார்க் கொடுங்க. ஆசியா அணியினர் ஒரு ஆளுக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியும். துவால கொஞ்சம் பலவீனமா தான் நாம இருக்கிறோம், சரியா? கொஞ்சம் இல்ல. சரி, அடுத்தது துவா. 4வது துவா சுற்றுடைய 4வது சுற்று, துவாவுடைய 4வது சுற்று. இப்போ உங்களுக்கு ஆசை கிடைச்சு 1 ஒருத்தர் தான் சொன்னாங்க. பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா. அடிச்சிட்டாங்களே, நான் சொல்றேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி நப்துக வனாலா ஹதிக வவாதிக தத்தவத்து அவுது பிக்க மின் ஷர்ரி மா சனவத்து. சரி, ஓகேங்க. சரி, எத்தனை பேர் தூக்குங்க? எல்லாருமே சொல்றீங்க என்னங்க? ஏன்னா நீங்க புதுசா சேர்ந்துக்கிறீங்க. சரி, அவர் சேர்த்தா பண்ணுங்க. சரி, 1 2 தெரியுமா? ஆமா, தெரியும். 13 நபர்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க. 13 × 20 260 மதிப்பெண்கள். 260. அப்ப சொல்லலாமா? சொல்லு. திருப்பி. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا على عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بذنبي فاغفر لي لا ذنوب إلا أنت. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. சரி, பரவாயில்ல. நீங்க வேற யாரும் சொல்றீங்களா? இந்த வேணும். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மாஷா அல்லாஹ். ஒரு இடத்துல ஒரு கரெக்ட். ஆமா. இந்த சகோதர மக்தப் மதரசாவுடைய சிறுவர் இந்த துவாவை ரெகுலராக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அவங்க மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவரை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், தப்பு. சரி, போட்டுருமா? சரி, மாஷா அல்லாஹ். சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் 11 220. ஆசியா அணியினர் அவ்வளோ நிறைய பேருக்கு 8 பேர் தான். 160 மார்க். சரி, டைம் முடிஞ்சது. 5வது கேள்வி, 5வது துவா. நடிச்சிருவாங்கண்ணா. சரி, 5வது துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை அடிக்கடி கேட்பாங்க. லுக்மான் அணியினர் பாவ மன்னிப்பு துவால ஆசியா அணியினர் 7 பேர் தான். 7 பேர் தானா? 7 பேர் தான். சரி, இப்போ இந்த துவா 5வது துவா, சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அடிக்கடி கேட்பாங்க. ஒரு பயணத்தில் போனால் வைங்களேன், அந்த பயணத்தில் எங்கே நின்றாங்கன்னா அந்த துவா கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்னி வ வதஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால்.
என் இறைவா, உன்னிடத்தில் துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை இவை அனைத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தெரியுமா? 1 2 இதே வாசகம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்னி வல் அதாஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். சரி, 1 2 3 4 4 நபர்கள் 80 மார்க். கீழே மரியம் அலைஹிஸ்ஸலாம் 8 8 160. ஆசியா அணியினர் 9 9 180. ஆசியா அணியினர் இந்த ஒற்றைப்படையரோட கடைசி கேள்வி புரிய போகுது. சரியா? 7 பேர் 7 பேர் 140 முடிஞ்சிருச்சு. இது அதை கல்கி கேட்டுருமா? கேட்டு நல்லா இருக்குண்ணா. சரி, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, பதில் தெரியும்னா 30 மார்க். சரியா? ஒரு ஆளுக்கு 30 மார்க். சரியா? ஒரு ஆளுக்கு 30 மார்க். ரொம்ப முக்கியமான ஒரு துஆவும் கூட, தஸ்பீஹும் கூட. இதை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஜுவைரியான்னு சொன்னோடனே கை தூக்கிட்டாங்க, அங்கே 2 பேர் தூக்கிட்டாங்க. பார்ப்போம். அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடையிலலாம் வந்தவங்களாம் கை தூக்குறாங்க. சரி, தூக்கலாம் தலைவர். நீங்க தெரியாது, தூக்க தலைவர். 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 10 300 சேர்த்தாச்சு. 10 தான் இனியாச்சு. கீழே பெண்கள் 11 330. ஓ தெரியாது. மரியம் ஆசியா அணியினர் ஆசியா அணியினர் சொல்லுங்கம்மா. கடுமையான வேலை. 13 பேர் 390. சரி, முடிச்சிருவோம். அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இந்த 5 ஒற்றைப்படையர்களில் எந்த அணி வந்து அதிகமான கேள்விக்கு பதில் சொல்லி முதல் இடத்தை பிடிக்கிறாங்க, 2வது இடத்தை பிடிக்கிறாங்க, 3வது இடத்தை பிடிக்கிறாங்க மட்டும்தான் நம்ம சொல்லுவோம்னு சொன்னோம். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு, அதாவது இதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அந்த அடிப்படையில் பரிசு கிடையாது. கலந்து கொண்ட எல்லாருக்குமே பரிசு. அதுவும் அதனால முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டோம், குறைஞ்சபட்சம் 4 இரவாவது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் 4 இரவுகள் யார் வந்திருந்தாங்களோ அந்த மக்களுக்கு என்ன செய்வோம், ஜமாத் சார்பாக ஒரு எல்லாத்துக்கும் சேமான ஒரே பரிசு தான். இதில் என்னன்னு சொன்னால், நிறைய மார்க்க விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம், நிறைய தெரியாத செய்திகள் நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம். குர்ஆனுடைய 5 அத்தியாயங்களை படிச்சிருக்கிறோம், தமிழில் படிச்சிருக்கிறோம். அதில் நிறைய படிப்பினை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் வந்து உணர்ந்து இதை நாம் தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி தெரிந்ததை சொன்னவும் செஞ்சோம். ஆனால் முக்கியமான விஷயம் அமுல்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நாம் எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவங்களா இருந்தோம்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய பரிசு இருக்கா இல்லையா, அது வேற லெவல். அது வேற லெவல். அது ரகமே வேற ரகம். உண்மையிலேயே அந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் இந்த இரவு நேரத்தை கண்முழிச்சு அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம், அவனை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறோம், அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து படிப்பனை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த ஒற்றைப்படை இரவு நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்வோம். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் 2:30 மணிக்கு கியாமுல்லை தஹஜ்ஜுடைய தொழுகை ஆரம்பமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள் குறித்த நேரத்தில் ஒழு செய்து விட்டு யாரும் பேசிடாம அந்த துவாவை என்ன செய்யுங்க, அதிகம் சொல்லிட்டு இருங்க. பாலஸ்தீன மக்களுக்காக அதிகம் துவா செய்யுங்க, நம்முடைய உம்மத்துக்காக அதிகமாக துவா செய்யுங்க. இறைவா, உன்னை மறுக்கும் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வா என்ற அந்த துவாவை அதிகம் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். இது மதிப்பெண் சொல்ல மாட்டீங்களா? யாரு அதை கூட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய சொல்லியிருக்கீங்களே, அதுவே பெரிய வேலையா இருக்கு. கூட்டி சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப பரிசு கொடுத்துருவோம். சரியா? இல்ல நான்
நான் சொல்கிறேன். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஆசியா அவங்க தான் முதல் இடம், 2160 மார்க் 5 இரவில். சரிங்களா? ரெண்டாவதாக வந்து என்னென்னா மரியம், அவங்க வந்து என்னென்னா 1890. சரிங்களா? மூணாவது இடத்துல இருக்கிற லுக்மான் 1705. அங்கே பரிசுகள் வழங்கப்பட்டிருக்குது. கீழேயும் பெண்கள்கிட்ட கொடுத்துறோம். அந்தந்த டீம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? அப்புறம் அந்த ஆண்கள் அணியினரில் வந்து ஒரு சின்ன தம்பி வந்து நிறைய பதில் சொன்னாரா இல்லையா? அப்துல் ரஹ்மான் மாஷால்லா. எத்தனை வயசுமா உங்களுக்கு? 10 வயசு சிறுவன் தான். அந்த சிறுவன் வந்து நிறைய பதில் சொன்னாங்க. மாஷா அல்லா. கொடுங்க. நிறைய பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜமாத் சார்பா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கிறாங்க. அந்த சகோதரருக்கு பரிசு கொடுப்பீங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டீங்களாமா? அப்துல்லா 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 வாங்க வாங்க. அவங்க அப்துல்லா கொடுங்க சீக்கிரம். மற்றவனை ஒழிச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் இருக்கீங்களா அனுஷ்கிக்கா? இல்லை. மாஷா. சரி. வேற யார் இருந்தா? அப்துல் ரஹ்மான் காக்கா, அது முஜீப் காக்கா கொடுத்துருங்களேன். இந்த பரிசு அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரருக்கு அது கொடுக்க வச்சிருப்பாங்க. கிளையுடைய துணைத் தலைவர் முஜீபுர் ரஹ்மான் அவர்கள் வழங்குகிறார்கள். இந்த சிறுவனுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். ஓகே மாஷா அல்லாஹ். சரி 3 நாள். சரி 3 நாள் கீழே பெண்களுக்கு பரிசு கொடுத்து விடுறோம். நீங்கள் அதை வாங்கிக்கணுங்கம்மா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். 2:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகை ஆரம்பமாகும். சகோதர சகோதரிகள் துரிதமாக சஃப்ல வந்து சேருங்க.